வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது வெளியிட்டுள்ள மிக முக்கியமான உத்தரவு. அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் எப்ப வேண்டுமெனாலும் வந்து அலுவலக மேற்பார்வையை பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதாக எடப்பாடி கூறுவது செல்லாது. வழக்கு முடியும் வரை அதற்கான ஆதாரங்களை எடப்பாடி சமர்ப்பிக்கும் வரை இந்த வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் என்பதை உயர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடியும் அவரது ஆதரவாளர்களும் புதிய நிர்வாகிகளை தங்களுக்கு ஆதரவாக பழைய நிர்வாகிகளை பதவி பறிக்கப்பட்டு தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பதவிகளை வழங்கி வரக்கூடிய எடப்பாடி அது தவறான செயல் என்றும், தகுதியுள்ள நபர்களுக்கு பதவியை பறித்து தகுதியில்லாத நபர்களை பதவியில் வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது அதிமுகவின் வெற்றியை பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பல முறை கூறியும் எடப்பாடி மீண்டும் ஒரே தவறை தான் செய்து வருவதாக பல்வேறு நபர்களும் அதிமுகவில் குறை கூறி வருவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பன்னீர்செல்வத்திற்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை நாட்களாக கூறி வந்தார். ஆனால் தற்பொழுது உயர் நீதிமன்றமே வழக்கு முடியும் வரை அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதாக யாரும் கூறக்கூடாது என்றும், அவர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என்றும், பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக இந்த வழக்கு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். தற்பொழுது புதிய உறுப்பினர்களையும் புதிய நிர்வாகிகளையும் பதவி பிரமாணம் செய்து வைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அனுமதி இல்லாமல் செய்ததன் காரணமாக அந்த பதவி செல்லாது என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார். டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக மீண்டும் இணைக்கப்படும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருந்து சாதித்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களவை தேர்தலிலேயே மக்கள் அதிமுகவின் தொண்டர்களும் எடப்பாடிக்கு சரியான பாடத்தை புகுத்திவிட்டார்கள் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவதும், நீதிமன்றம் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் ஒருங்கிணைப்பாளர் என்று அறிவித்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.